வேதம் சொல்கிறது நாம் நம்பி இருக்கிற தேவன் பெரியவர். ஸோ இந்த 3வது நாளிலேயும், இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய இந்த 3வது நாளிலே ஆண்டவர் நம்மை கிருபையாய் ஆண்டவர் ஒன்று சேர்த்திருக்கிறார், ஒன்று இணைத்திருக்கிறார். நாம் நம்புகிறேன், நமக்கான சீசன், நமக்கான டைம், நமக்கான நேரம்தான் இந்த நேரம். வருகிற 3 மாதங்களும் ஆண்டவர் நமக்காக நியமித்திருக்கிற அந்த நாட்கள் ஆரம்பிக்க போகிறது. சிலருடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, அவங்க ஆண்டவருடைய சமூகத்திலே ஒளிந்திருக்கிற காலங்கள் தாண்டி அவர்களை பயன்படுத்துகிறதுக்கு என்று ஒரு சீசனே வந்துச்சு பாருங்க, ஒரு காலமே வந்துச்சு. ஆண்டவர் நமக்கு எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சில நேரத்தில் நம்ம பொறுமையாய் சகித்திருக்கிறதுக்கு என்று ஒரு காலத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருப்பாரு. சில நேரத்தில் நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கு என்று ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரு. சில நேரத்தில் வெறும் கற்றுக்கொள்வதற்கென்று ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரு. சில நேரத்தில் பாடுகளின் பாதையில் போகிறதுக்கென்றே ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொரு காலங்களையும் ஆண்டவர் நியமிக்கிறார். வேதம் அதனால தான் சொல்லுகிறது, என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது. நம்ம ஒன்றை பிளான் பண்ணலாம், நம்ம ஒன்று திட்டம் பண்ணலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில், அப்படின்னா சரியான காலத்தில், நேர்த்தியான காலத்தில், அவருக்கு உரிய அந்த காலத்தில், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த காலத்தை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயுமே திசை திருப்ப கூடாது. சில காலங்களை ஆண்டவர் எப்படி வச்சிருப்பாருன்னா, அவருடைய பக்கத்திலேயே ஆண்டவர் வச்சிருப்பார். அந்த டைம் நமக்கு ரொம்ப ஆண்டவரோட நம்ம நெருங்குவோம், ஆண்டவரோட பேசிட்டே இருப்போம். நம்ம வேற எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம், வேற எதுவுமே நம்ம ஆறுதல் படுத்தாரு. அது ஒரு காலம். ஆண்டவரோட இணைந்து ஆண்டவரோட ஆண்டவர் நம்மளை பக்கத்திலேயே நம்மளை வச்சுக்கிறதுக்கு ஒரு காலம் அப்படின்ற ஒரு காலம் இருக்கிறது. இன்னொரு காலம் ஆண்டவர் நிறைய நம்மிடத்துல பேசுகிறதுக்குன்னு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். பேசிட்டே இருப்பார். நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுப்பார். வேதத்தை திறக்கும் போதெல்லாம் வாக்கு தத்தம் வரும், எங்க போனாலும் நமக்கேற்ற வார்த்தைகள் வரும். ஆனா சூழ்நிலை அப்படி இருக்காது, சிச்சுவேஷன் வித்தியாசமா இருக்கும், ஆண்டவர் நடத்துறது வித்தியாசமா இருக்கும். ஆனா என்ன மட்டும்தான் வரும் அப்படின்னு சொன்னா, வாக்கு தத்தங்கள் மட்டும்தான் நம்மளை தேடி வரும், வார்த்தை மட்டும்தான் நம்மளை தேடி வரும். அது நடக்குமா நடக்காதா, அதுக்கும் நம்ம கடந்து போகிற பாதைக்கும் எதுக்குமே சம்பந்தமே இருக்காது. ஆனா அந்த மாதிரி நேரங்கள்ல தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தத்தையும் நமக்கு சொப்பனங்களையும் தரிசனத்தையும் ஆண்டவர் தருகிறவர். யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே சொப்பனத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு கூட அறிவில்லாத போதுதான் ஆண்டவர் சொப்பனத்தை ஆண்டவர் தர்றாரு, ஆண்டவர் அந்த வார்த்தையை தர்றாரு. தாவீதுனுடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்திற்கு பக்குவம் இல்லாத போதுதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை தர்றாரு. அதனால கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருமானால் அந்த சூழ்நிலை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு இப்படி தானே இருக்குது, ஆண்டவர் இப்படி பேசுறாரே, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மரியாளை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதோ நீ கன்னிகையா இருக்கிறாய், ஆனா நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. வார்த்தை வந்துச்சு. ஆனா மரியாள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? தூதன் பேசுறார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் புருஷனை அறியாத கன்னியா இருக்கிறேனே. வார்த்தை வந்துச்சு, ஆனா அவர்களுடைய சரீரம் அதற்கு ஒத்து போகல, சூழ்நிலை அதற்கு ஒத்து போகல. யாரு சொன்னாலுமே இந்த வார்த்தையை சொன்னா யாராவது நம்ப முடியுமா? ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆனது அதற்கு முன்னாடி எங்கேயுமே நடக்கவே இல்லை. இதுவரைக்கும் நடந்திராத ஒரு வார்த்தையை ஆவியானவர் மரியாளுக்கு சொல்லுகிறார். இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். இன்றைக்கு இந்த 3வது நாள் ஜெபத்தில் கர்த்தர் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரும்போது உங்க வாழ்க்கையில நிறைவேறக்கூடிய எந்த சாத்தியமும் இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலைகள் அதற்கு சரியா இல்லாமல் இருக்கலாம். நீங்க சொல்லலாம், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழல் இடும், அப்பொழுது வனாந்தரம் வயல்வெளியாய் மாற்றப்படும்,
பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. நீங்கள் நினைத்திருக்கிற அந்த காரியம், கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற போகிறது. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லி ஆமென். அவருடைய கரத்தினாலே ஆகும், அவருடைய கரத்தினாலே. அப்ப ஆண்டவர் ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த காலத்தை கண்டுபிடிச்சு அதற்கு நேராக ஓடுகிறதா ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணும்போது, எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படும் போது கானான் தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 40 நாட்கள் பிரயாண தூரம் தான் இருக்குது. அதுவும் ஒரு ஆக்கியோன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்றாரு. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் ஒரு ஆளு இங்க நம்ம கானான் தேசத்தில் போய் காலடி எடுத்து வைக்கும்போது கடைசி ஆள் எகிப்திலிருந்து அப்பதான் புறப்பட முடியுமாமா. அந்த அளவுக்கு பிரயாண தூரம் தான் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அவர்களை சுற்றி நடக்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை நேர்வழியாய் ஆண்டவர் கூட்டிட்டு போல. ஏன் ஆண்டவரே நேர்வழியா கூட்டிட்டு போல, எதுக்கு சுத்தி கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது வேதம் சொல்லுது, யுத்தத்தை கண்டால் ஜனங்கள் மனம் அடைவார்கள் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் அந்த தேசத்தின் வழியாய் கூட்டிட்டு போகாம ஆண்டவர் சுத்தி நடக்க பண்ணினார் என்று பைபிள் நமக்கு சொல்லுது. அப்போ நம்மளை விட நம்முடைய காரியத்தை யார் அறிஞ்சிருக்கிறார்னா, கர்த்தர் நேர்த்தியாய் அறிஞ்சிருக்கிறார். நம்முடைய பார்வைக்கு இப்படி போனா ஈஸியா இருக்கும் நம்ம நினைப்போம். நம்முடைய பார்வைக்கு இந்த வருஷமே ஆண்டவர் செஞ்சா நல்லா இருக்கும் நினைப்போம். நம்முடைய பார்வைக்கு நாளைக்கு காலையில நடந்தா நல்லா இருக்கும் நினைப்போம். ஆனா ஆண்டவர் நம்ம நினைக்கிறது மாதிரி செய்யாம ஆண்டவர் நம்மை வேறு வழியாய் சுத்தி நடக்க பண்ணும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்தே போக வேண்டாம். அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, அவருக்கு ஒரு பிளான் இருக்கிறது. அவர் எதை செய்தாலும் கண்டிப்பாக அது நன்மையாக தான் இருக்கும். எனக்கு தாமதம் பண்ணுகிறார், ஆனால் அது நன்மைக்கே. எனக்கு குறைவான பாதையில நடத்துகிறார், ஆனால் நன்மைக்கே. இப்ப நல்லா நினைச்சுக்குங்க. அப்போ நம்ம உடனே என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, அதுதான் 20 லட்சம் பேர் இருக்காங்களே, 20 lakhs people, 20 லட்சம் பேர் இருக்கும்போது என்னதான் எதிரியினுடைய நாட்டு ஆட்கள் வந்தாலும் இந்த 20 லட்சம் பேருடைய கிரௌடை பார்த்தாலே அவங்க பயப்பட மாட்டாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. அதனால இவங்க 20 லட்சம் பேர் இறங்கி நின்னாலே அவங்க காலி ஆயிடுவாங்க. அப்போ ஆண்டவர் எதுக்கு இப்படி சொல்றாரு? யுத்தத்தை பார்த்தா எப்படி பயப்படுவாங்க? அப்படி பயப்படக்கூடிய சாத்தியமே இல்லையா அப்படின்னு நினைச்சா, ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 400 வருஷமா அவங்க என்ன வேலை தான் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது அவங்க கட்டட வேலை, செங்கல்ல இருக்கிற வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ யுத்தத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லைன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 400 வருஷமா யுத்தத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. கத்தியே தூக்க தெரியாத ஒருத்தனுடைய கையில கத்தியை கொடுத்தா எப்படி அவனால வெட்ட முடியும்? நீங்க பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது, அவன் ஆண்டவரை பிடிக்கும் போது தன்னுடைய கையில இருக்கிற கத்தியை எடுத்து அவன் வெட்டினா, அப்போ மல்கூஸ் என்கிறவனுடைய காதுல வெட்டி காது கீழே விழுந்துச்சு, ஆண்டவர் எடுத்து ஒட்ட வச்சாரு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஏன் அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது, ஒன்று அவன் ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய மீனை வெட்டி இருக்கலாம், நிறைய கிளியரா பார்த்து வெட்டி இருக்கலாம். ஆனா இந்த ஊழியத்திற்கு வந்த இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் எப்படி வெட்டினன்றதே மறந்துட்டான். அப்படின்னா கத்தியை பிடிக்க தெரியல அப்படின்னு சொன்னா அதை சரியா வெட்ட முடியாது. முதல்ல கத்தியை எடுத்து வெட்ட தெரியறவங்க, கோடாரியை எடுத்து வெட்ட தெரியறவங்க முதல்ல அதனுடைய பொசிஷன்ல நமக்கு வைக்க தெரியணும். பொதுவா இந்த கோடாரியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் விறகு கீறுவாங்க பாருங்க, விறகு ரெண்டா பிளந்துருவாங்க. அப்போ நீங்க நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோடாரியை கொடுத்து இந்த விறகை பிளந்துரு அப்படின்னு சொன்னா, நீங்க 10 வெட்டு வெட்டினீங்கன்னா 9 வெட்டு எங்க விழாது? மரத்துல விழாது. 9 வெட்டு கீழே விழுவும், ஒரே ஒரு வெட்டு மட்டும்தான் அதுவும் சாயில ஓரத்துல விழும். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு, காலு துண்டா போயிடும். அவ்வளோ. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம அதுல என்ன இல்லைன்னா நமக்கு அது பழக்கம் இல்லை. ஆனா அந்த கோடாரி எடுத்து ரெகுலரா விறகு வெட்டுற ஒரு மனுஷன் வந்தாருன்னா அவர் அவ்வளவுதான் நின்றுட்டு 10
10 வெட்டு வெட்டினார்னா 10 வெட்டும் எங்க தான் விழுகும் அப்படின்னா கரெக்டா அதே இடத்துல விழுகும். காரணம் என்னன்னா அவருக்கு பழக்கம் இருக்குது. அப்போ இந்த ஜனங்களை ஆண்டவர் சுற்றி நடக்க போன காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, யுத்தத்தை கண்டால் அவர்கள் மனம் அடிந்து போவார்கள். அவர்களுக்கு யுத்தத்தினுடைய பழக்கம் இல்லை, இதுவரைக்கும் அவங்க யுத்தத்தை பார்த்ததில்லை. கிட்டத்தட்ட 400 வருடங்களாய் அந்த இடத்துல அந்த கையில கத்தி எதுவும் தூக்குனதில்லை. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணினார்னா, கர்த்தர் அவர்களை சுற்றி நடந்து போக பண்ணினார். நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க யாரையாவது ஒருத்தரை கர்த்தர் காலதாமதமா கூட்டிட்டு போறாரா, லேட்டா கர்த்தர் கூட்டிட்டு போறாரா, நீங்க நினைச்சதை விட ரொம்ப ஸ்லோவா கடந்து போகுதா, ஆண்டவரே ஏன் வேகமா இல்ல, வேகமா போங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை பற்றி நன்றாய் அவருக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுடைய பலமும் உங்களுடைய பலவீனமும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பலமும் பலவீனமும் அவருக்கு தெரியும். ஆனால் நான் நம்புகிறேன், அவர் சுற்றி கடந்து போக பண்ணினாலும் ஏற்ற நேரத்திற்கு கானான் தேசத்திலே கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி என்னை சுற்றி நடக்க பண்ணினதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் இன்னும் யோசிச்சேன், இல்லை ஆண்டவரே நீங்க மட்டும் ஒரு வார்த்தையை சொல்லி அவங்கள தைரியப்படுத்திட்டீங்கன்னா அத்தனை பேரும் கத்தியை தூக்கிட்டு யுத்தத்திற்கு வந்துருவாங்கல்ல அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கிதியோனுடைய நாட்களிலே நடந்ததை கர்த்தர் காண்பித்தார். கிதியோன் தன் மேல பெலிஸ்தியர் யுத்தம் பண்றதுக்கு வர்றாங்க. அப்போ இந்த கிதியோன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யுத்தத்திற்கு புறப்படுறவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னா மொத்த பேரும் நின்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்களால சிறுமை அடைஞ்சிருக்காங்க, பலவீனப்பட்டிருக்காங்க. அதனால எல்லாருமே யுத்தத்திற்கு நின்னாங்க. ஒருவேளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சுற்றி கடந்து போக பண்ணாம யுத்தம் நடக்கிற இடத்திலே கூட்டிட்டு போய் யுத்தத்திற்கு வாங்கன்னா 20 லட்சம் பேரும் வந்திருப்பாங்க. இப்போ கிதியோன் அடுத்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, பயமும் திகிலும் உள்ளவன் என்ன பண்ணுங்க, ஓடி போங்கன்னு சொன்னா கூட்டத்தில் 3/4 பேர் ஓடி போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, யுத்தம் பண்ணலாம், நம்முடைய ஜனங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு ஆசை இருந்தாலும் அவர்களால் யுத்தத்தில் நிற்கவே முடியாது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்மை சுற்றி நடக்க பண்ணுகிறார். ஆனால் அதற்கு நிச்சயமாகவே ஒரு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. இங்கே வந்திருக்கிற யாராவது ஒருத்தருடைய இருதயம் சோர்ந்து போய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவருக்கு நன்றாய் தெரியும். நான் போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார், என் பலத்தை அவர் அறிந்திருக்கிறார், என் பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. பேதுருவை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, எப்பா சேவல் 2 டைம் கூவுறதுக்குள்ள நீ என்ன 3 தரம் மறிதலிப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன உடனே பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, காவலிலும் சாவலும் நான் உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னா அவன் மேல அவனுக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட், நம்பிக்கை இருக்குது. நமக்கும் நிறைய பேருக்கு அப்படிதான். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க மட்டும் கொடுத்து பாருங்க ஆண்டவரே, நான் செய்யறேனா இல்லையான்னு பாருங்க, சீக்கிரமா கொடுங்க, எனக்கு அவசரமா இருக்குது, நான் ரெடி ஆயிட்டேன், நான் பெர்ஃபெக்ட் ஆயிட்டேன், நான் கிளியர் ஆயிட்டேன், நீங்க இதை கொடுத்தீங்கன்னா உடனே எனக்கு அதை செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு திறமை இருக்குது, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்குது அப்படின்னு பேதுருவை போல நம்ம நிறைய பேர். நீங்க மத்தேயு 26ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீடர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அப்போ பேதுருக்கு தன் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு, தான் மேல ரொம்ப கான்பிடென்ட் இருந்துச்சு, நான் இதை செஞ்சிருவேன்னு நினைச்சான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த சூழ்நிலை வரும்போது பேதுரு 2 தரம் சேவல் கூவும் போது 3 தரம் அவரை மறுதலித்தான் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளணும், சில நேரத்தில் நமக்கு நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கும், நம்முடைய வாழ்க்கை மேல நம்ம நம்பிக்கை இருக்கும்.
நம்ம செய்ய போறது மேல நமக்கு நம்பிக்கை இருக்கும், நம்ம செஞ்சிருவோம், நம்ம முடிச்சிருவோம்னு நினைக்கும். ஆனா ஆண்டவர் சில நேரத்துல தடை பண்ணிட்டே இருப்பாரு. சில நேரத்துல ஆண்டவர் காலதாமதம் பண்ணிட்டே இருப்பாரு. நான் ரெடி ஆயிட்டேன்ல, நீங்க கொடுக்க வேண்டியதானே, நான் ரெடி ஆயிட்டேன்ல, நீங்க தர வேண்டியதானே அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா நம்மை நன்றாய் அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய பலவீனம் இன்னதென்று நமக்கு தெரிகிறதற்கு முன்னே அவருக்கு தெரியும். என்னுடைய பலவீனத்தை மாற்றி என்னை பலப்படுத்தினதற்கு பிற்பாடு என்னை நேர்வழியாய் நடத்துகிற ஒரு தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆமென் ஆமென். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த 3ஆம் நாளிலே வாக்கு கொடுக்கிறார், உன் காலங்களை என்னுடைய கரத்திலே நான் வைத்திருக்கிறேன். கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் தான் உங்களை நடத்துறாரு. கர்த்தர் தான் சுத்தி நடக்க பண்ணி இருக்கிறாரு. கர்த்தர் தான் காலதாமதமா நடக்க பண்ணி இருக்கிறாரு. காரணம், ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் உருவாக்கிட்டு இருக்கேன், உங்களை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், உன்னை பக்குவப்படுத்திட்டு இருக்கிறேன். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள நிறைய பேரை கர்த்தர் ஞானத்தினாலும் கிருபையினாலும் கர்த்தர் பக்குவப்படுத்த போறாரு. உங்க பிள்ளைய கர்த்தர் பக்குவப்படுத்த போறாரு. ஆண்டவர் பக்குவப்படுத்தி முடிஞ்ச உடனே அந்த காரியம் நடக்கும் என்று நம்புறவர்கள் கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா.